இப்போ கலைஞர் அவர்களுடைய முதல் மனைவி பத்மாவதி இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து அந்த பல்லையவனம் வந்து அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருந்தாங்க. அவங்களுடைய முகத்தோற்றமே அதுதான். இவங்களுடைய சமூகத்தை அதாவது இவங்களும், இவங்கள சேர்ந்தவங்களும், இவங்களுடைய வாரிசுகளும், பிள்ளைகளும் ஆளணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளார, இந்தியாக்குள்ளாரையும் தொடர்ந்து பொறந்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ பார்த்தீங்கன்னாக்க, அந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு இன்றைக்கி அரசியலுக்குள்ளார வந்து பல முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. பல அரசியல் கொலைகள் நடக்கும். அதாவது கீழ் ஜாதிக்காரன் மேலே வந்துட்டானாக்க, அல்லது கீழ் ஜாதிக்காரனுக்கு ஏதாவது ஆதரவாக தலித்துகளுக்கு சாதகமாக எவனாவது பேசுகிறானாக்க, அவனை அடிக்கிறது, உதைக்கிறது, வெட்டுறது, குத்துறது, கொல்றது பூரா தேவர் சமூகத்தை சேர்ந்தவனாக தான் இருப்பான். அதாவது அந்த முக்குளத்தோர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சமூகத்துக்குள்ளார இருப்பான், இல்லைன்னா வேற ஒரு மேல் ஜாதிக்காரனாக இருப்பான். ஏன் அப்படின்னு பார்த்தாங்கனாக்கா, இவங்கள சாவடிச்சா மட்டும்தான், எதுவும் மேலே வர விடாமல் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் அந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க ஆள முடியும். அது அந்த ஒரு காரணத்துக்காக நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ள.